அந்த வாலிபனுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க, நீ பாலை நிலத்துக்கு போய் நின்னு பாரு. அந்த பாலை நிலத்துல எப்போ உன் நிழல் உனக்கு அடியில வருகுதோ, அப்போ அந்த இடத்துல உனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இத கேட்டதுமே அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. எப்படியாவது அந்த பாலை நிலத்துல போய் நான் நிக்கிற இடத்துல எப்போ என் நிழல் என் காலுக்கு கீழே வருகுதோ, அந்த நேரத்துல எனக்கான பொக்கிஷம் கிடைக்கும். இவன் போறான், காலை வேளை. அப்போ இவனுடைய நிழல் நீளமாக இருக்குது. அந்த நேரத்துல இருந்து என்ன பண்றான், அவன் அந்த பாலை நிலத்தை கிண்ட ஆரம்பிக்கிறான். அதை வெட்டி உள்ள அள்ளி அள்ளி மண்ணை வெளியில எடுத்து அதை கிண்டிக்கிட்டே போறான். இப்போ நடு மத்தியான வேலை. என்ன நடக்குது? சூர்யா சரியாக அவனுடைய தலைக்கு மேல வருகுது. அவன் நிழல் சுருங்கி அவன் காலுக்கு கீழே வந்துருது. அப்போ காலுக்கு கீழே வந்து அந்த தருணத்துல பார்க்கிறான், நிச்சயமாக இந்த இடத்துல தனக்கான புதையல் கிடைக்கும், பொக்கிஷம் கிடைக்கும்னு. கிடைக்கவே இல்லை. அந்த வழியாக வந்த ஒரு வழிப்போக்கர் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கேட்டுட்டு, அவன் சொன்னதை வச்சு அவனை பார்த்து கேலியா சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், இந்த பாருப்பா, உன் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிழல்ல தான் பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொன்னது வேற எதுவுமே கிடையாது. உன்னுடைய அதிகாரத்திற்குள்ளாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் இருக்குது, உன் வாழ்க்கையின் மகிழ்வு இருக்குது, உன் வாழ்க்கையின் வெற்றி இருக்குது. அப்படி என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் தான் அவனுக்கு புரிந்தது. தன்னுடைய காலுக்கு கீழே தான் தன் வாழ்க்கையின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு. உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியமாக இருக்கிறார். அவர் நம்முடைய காலுக்கு கீழே கிடையாது, அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார். அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றபடியினால் நம்மால் அவரை ஒரு வேளையில் தேடிக்கொள்ள முடிவது இல்லையோ என்னமோ தெரியவில்லை. அதனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டு விட்டு இல்லாத இடங்களில் அவரை தேடி ஓடி அலைவது உண்டு. அவரை பார்த்து அநேக தடவையில் நாம் கேட்பதுண்டு, தெய்வமே, நீர் எங்கே போய்விட்டீர்? ஏன் என்னை நீர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்? ஏன் நான் இப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைக்குள் கடந்து செல்ல என்னை விட்டு விட்டீர்? ஏன் இந்த விபத்து? ஏன் நீரில் மூழ்கி என்னுடைய உறவினர்கள் இப்படி மாழ வேண்டும், இப்படி மடிய வேண்டும்? ஏன் அந்த வீதி விபத்து எங்களது உறவினர்களுக்கு நடக்க வேண்டும்? ஏன் நாங்கள் கடன் பிரச்சனையை சந்திக்க வேண்டும்? ஏன் அந்த குழந்தை பாக்கியம் தவறி போக வேண்டும்? ஏன் அந்த பிள்ளையின் அது வரன் கெட்டுவிட வேண்டும்? ஏன் வெளிநாட்டு பயணம் கடைசி நிமிடத்தில் தடைப்படணும்? இதையெல்லாம் நீர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர். என்னுடைய உள்ளத்தில் நீர் இருக்கின்றீர் என்றால் ஏன் இவற்றை எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக முடித்து தரக்கூடாது? ஏன் என்னுடைய உறவுகளுக்கு இவற்றை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து தரக்கூடாது? அப்படியெல்லாம் நாம கேள்வி கேட்கக்கூடும், கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பின் உள்ளங்களே, கவலைப்பட வேண்டாம். உங்களது தெய்வம் உங்களோடு தான் இருக்கின்றார். அவர்கிட்ட ஏன் 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 என்று கேட்காமல் அவரை நோக்கி அவர் உங்களது வாழ்க்கையில் கூறியிருக்கக்கூடிய ஆசிரின் காரியங்களை அவரிடமே சொல்லி அவருக்கு நீங்கள் அதை அறிக்கை செய்வீர்களாக இருந்தால் உங்களது வாழ்க்கையில் இதுவரை காணாத எத்தனையோ ஆசிர்வாதங்களை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். நீங்க எப்படி தெரியுமா அவரை பார்த்து ஜெபிக்கணும்? எப்படி தெரியுமா அவர்கிட்ட பேசிக்கணும்? உயிரோடு இருக்கின்ற உணவு நானே என்று சொன்னவரே, இதோ என்னுடைய வாழ்நாட்களை நீர் உம்முடைய ஆசீர்னால் நிறைத்து விடும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து பாருங்கள். என்னுடைய வாழ்நாள் பூராகவும் நீர் நன்மையாலும் கிருபையாலும் நிறைப்பீர் என்று சொன்னீரே, என்னை நிறைத்து கொள்ளும் அப்படின்னு ஜெபித்து கொள்ளுங்கள். நீ ஒருபோதும் இந்த வியாதியால் மடிய மாட்டாய். உன்னை நான் என்னுடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்துவேன் என்று சொன்னவரே, என்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும். என் வியாதி என்னை விட்டு போகும்படி என்னோடு கூட
போலவே நீர் எப்பொழுதும் இருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொள்ளுங்கள். அன்று நாமானுக்கு விடுதலை கொடுத்தவர் இன்று என்னுடைய வாழ்க்கையில் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய வியாதிகளில் இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அன்று எருசலேமில் இருந்து வந்த எத்தனையோ பேருக்கு விடுதலையின் செய்தியை கொடுத்த நீங்க இன்று என்னுடைய வாழ்க்கையில் விடுதலையின் செய்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி அவர் பண்ணிய வாக்குத்தத்தங்களையும் அவர் செய்த நன்மையின் காரியங்களையும் அவருக்கு நினைவூட்டி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பிள்ளை என் மீது நிறைந்த நம்பிக்கையோடு இருக்கின்றாள் என்று ஆண்டவராகிய தெய்வம் சந்தோஷம் அடைந்து உங்களது வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் கண்டு கொள்ளாத எத்தனையோ ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அப்படி தருகின்ற பொழுது உங்களது வாழ்க்கை இன்றிலிருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதோடு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாகவும் தொட்டுக்கொள்ளும். ஆமென்.